வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ரெனியூபிள் அண்ட் நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸை பற்றி பார்க்கலாம். ரெனியூபிள் அண்ட் நான் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். எனர்ஜி அப்படிங்கிறது டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்புட்டாக இருக்குது. நம்ம இந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த space of agricultural and industrial development in the every part of the world. So energy resource-க்கும் இந்த agriculture and industrial development அப்படிங்கிறதுமே ரொம்ப டைரக்டா ரிலேட்டபிளா இருக்குது. இந்த எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படிங்கிறது 2 டைப்ஸ்ல இருக்கு. ஒன் இஸ் renewable energy resource, the other one is non renewable energy resource. This renewable energy resource is otherwise called as the inexhaustible energy resource. Inexhaustible அப்படிங்கிறது என்னன்னா இந்த எனர்ஜி ரிசோர்ஸ் தீர்ந்தே போகாது. அதான் inexhaustible-க்கான மீனிங். அண்ட் நான் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, this is called as a exhaustible energy resource. அதாவது இது தீர்ந்து போகக்கூடிய ஒரு எனர்ஜி ரிசோர்ஸ். சரி, இப்போ நம்ம இந்த ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸுக்கும் நான் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்டா ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இன் நேச்சரில் அன்லிமிட்டடான அமௌண்ட்டில் இருக்கு, நிறையா அவைலபிளாக இருக்கு இந்த ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸுங்கிறது. ஆனால் இந்த நான் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸுங்கிறது நேச்சரில் லிமிட்டடான அமௌண்ட்டில் தான் இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக அன்லிமிட்டட் அமௌண்ட்டில் இருக்குது. அதை நம்மளால் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே ரெனியூ பண்ணிக்க முடியும். தீர 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 நம்மளால் ரெனியூ பண்ணி புதுப்பிச்சு கொண்டு வர முடியும். ஆனால் இந்த நான் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே கம்மியாக தான் இருக்குது. அதை போய் நம்மளால் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ரெனியூ பண்ணலாம் முடியாது. ஏன்னா இந்த எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படிங்கிறது தீர்ந்து போகக்கூடியது. இது நம்மளால ரினியூ பண்ண முடியாது, ரீப்ளேஸும் பண்ண முடியாது. திஸ் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் இஸ் அ நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸ். நான் கன்வென்ஷனல் அப்படின்னா இது தீர்ந்து போகாத எனர்ஜி ரிசோர்ஸ்னு அர்த்தம். அண்ட் நான் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ். இது தீர்ந்து போகக்கூடியது. இந்த நான் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸில் ஒரு கமர்ஷியலான எனர்ஜியை வேர்ல்டு லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 90% எடுத்துக்கிறாங்க. அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து இந்த நான் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்லி 10% தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ மற்ற எனர்ஜி எல்லாமே 90% ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒன்லி 10% மட்டும்தான் நியூக்ளியர் பவர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸுக்குரிய எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா பயோஃபியூவல், பயோமாஸ் எனர்ஜி, ஜியோதர்மல் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி விச் இஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் டைடல் எனர்ஜி, அண்ட் சோலார் எனர்ஜி, வேவ் எனர்ஜி அண்ட் விண்ட் எனர்ஜி. இதெல்லாமே ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸுக்குரிய எக்ஸாம்பிள். அண்ட் நான் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸுக்குரிய எக்ஸாம்பிள் கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் நியூக்ளியர் பவர். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெனியூபிள் எனர்ஜிலாம் என்னென்ன அப்படின்னு பிக்சரை பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும். அண்ட் நான் ரெனியூபிள் எனர்ஜி எல்லாம் என்னென்ன அப்படின்னு இந்த பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது. ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸில் பயோஃபியூவல் எக்ஸாம்பிளாக பார்த்துருந்தீங்க. இந்த பயோஃபியூவல் என் பேர் க. ஹரிகரசுதன். நான் அரசு உயர்நிலைப்பள்ளி சடையார் கோவிலில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் செஞ்சுருக்க ப்ராஜெக்ட் ஹைட்ராலிக் வெயிட் லிஃப்ட் மிஷின். பொதுவாகவே நம்ம மக்கள் தொகை ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நம்மள இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை மக்கள் தொகையாகவே இருக்குது. இப்போ வீட்டில் காலேஜ், ஸ்கூலு, வேலைக்கு போகிறதுக்கு 4-5 வாகனங்களை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பெட்ரோலு, பேட்ரி, டீசல் இதெல்லாம் போடுறது காசு. பெட்ரோலாம் புதுப்பிக்க முடியாத ஒரு ஆற்றல். இதை நம்ம வருங்கால சந்ததியினருக்கு சேமித்து எடுத்துருக்கோம். அதனால நான் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளான தண்ணீரை வச்சு நான் இந்த ஒரு மிஷினை செஞ்சுருக்கேன். இது பாஸ்கலிட்டியை அடிப்படையாக கொண்டு செயல்படுறதுனால இதை ரொம்ப ஈஸியாகவே இயங்க வைக்கலாம். இது உடல் உழைப்பு கம்மி, பிறமாற்றம் செய்கிறது ரொம்ப ஈஸி. அதோடு இல்லாமல் இதை பராமரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. நான் இதை எப்படி செஞ்சேன்னா, எதுக்காண்டி செஞ்சேன்னா,
இந்த நம்ம கண்காட்சிக்கெல்லாம் போவோம், விலங்குகள் கண்காட்சி. அங்கே விலங்குகள் குழிக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னா அதை தூக்கி போடுறதுக்கும், ஆக்சிடெண்ட்லாம் நடந்துருக்கும். நாங்களாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் வாகனங்கள் பேருந்துகள்லாம் குழிக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னா அதை தூக்கி விடுறதுக்கும், கட்டுமான பணிகளில், அடுக்கு கட்டுமான பணிகளில், இது மாதிரி நிறைய பணிகள்லையும் இது வந்து மேலேருந்து கீழேருந்து மேலே தூக்குறதுக்கு, மேலேருந்து கீழே இறக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். அப்புறம் ஹார்பர்ஸில் கப்பல்லேருந்து கீழே வாகனங்களை இறக்கி வைக்கிறதுக்கும், கண்டெய்னர்ஸ் இறக்கி வைக்கிறதுக்கும், கீழேருந்து கப்பலுக்கு கண்டெய்னர்ஸ் ஏற்றி வைக்கிறதுக்கும், காசெல்லாம் ஏற்றி வைக்கிறதுக்கும் இந்த ஒரு மிஷினானது ரொம்ப ஈஸியாக இந்த மிஷினை வந்து நான் வந்து இதுக்காண்டி தான் செஞ்சுருக்கேன். இதை நம்ம ரொம்ப ஈஸியாகவே ஆப்ரேட் பண்ணலாம். நான் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன்.